ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன். இன்றைக்கு என்னுடைய இந்த வாய்ஸ் மெசேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ஸ் மெசேஜ். அதாவது சேஷாத்ரி மகரிஷி அவர்கள் உலக மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கத்தில் அவர் பேசின பேச்சு தான் இது. தலைப்பு என்ன தெரியுமா? ஜபம் செய்தால் என்ன கிடைக்கும் என்பது பற்றி தான். எனவே ஜபம் செய்யன்னு நம்ம சொல்றோம் மனதை சாந்தப்படுத்துவதற்கு. அப்படி ஜபம் செய்தால் என்ன கிடைக்கும் என்பதை சேஷாத்ரி மகரிஷி அவர்கள், சேஷாத்ரி சுவாமிகள் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்காரோ இம்மி அளவும் பிசகாமல் உங்கள் வீடுகளுக்கு நான் கொண்டு வரேன். கவனமாக கேளுங்க. தினம் 1 மணி நேரம் ஒரு நபர் ஜபம் பண்ணினார்னா அவருடைய மனது அமைதியாகும். தினம் 1 மணி நேரம் ஒருவர் ஜபம் பண்ணினார்னு சொன்னா அவருடைய கோபம் குறையும். இந்த 1 மணி நேரத்தை விட அதிகமா அவரால் ஜபம் பண்ண முடிந்தா இந்த கோபம் அவருடைய சிஸ்டத்திலிருந்தே அறவே போறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு ஜென்மத்தில் கோபமே வராது. காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் ஜபம் பண்ணார்னா அவருடைய காதுகளில இனிமையான சங்கீதம் கேட்கும் அப்படின்னு சுவாமிகள் சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, அவருடைய உடம்பு இறகு போல ரொம்ப லேசாக மாறி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனுஷங்க கஷ்டப்படுறாங்க இல்லையா பல நோய்களினால. அப்படி எந்த நோய்களினுடைய உபத்திரவாதங்களும் அவருக்கு இருக்காது. அவர் சாப்பிடுற உணவை கவனமாக சாப்பிட தோணிடும். உணவில் இருக்கிற ருசிக்கு அவருடைய நாக்கு அலையாது. உணவு குறைஞ்சு உள்ளம் ரொம்ப பலமாயிடும். நோய் இருக்காது, உணவை கவனமா சாப்பிடுவார்னாலே மிகச்சிறந்த ஆரோக்கியம். நாக்குக்கு அடிமையாக மாட்டாரு. அவருடைய உணவு குறைஞ்சு போய் உள்ளம் பலமாயிடும். காலையில் ஒரு 3 மணி நேரமும் சாயங்காலம் ஒரு 3 மணி நேரமும் ஒருவர் ஜபம் பண்ணினா அவருடைய முகத்துல பல மாறுதல்கள் உண்டாகும். அவருடைய கண்கள் கூர்மையாகும். அவருடைய உடம்பிலிருந்து அந்த தேஜஸ் தள்ளி நிற்பவர்களுக்கு கூட நன்றாக தெரியும். இப்படி காலையில 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் ஜபம் பண்ற ஒரு நபர் சொல்ற வாக்குகள் எல்லாம் அப்படியே பலிக்கும். 8 மணி நேரம் ஒருவர் ஜபம் பண்ணினா அந்த ஜபம் பண்ற நண்பர் அவர் தனி இல்லை, மந்திரங்கள் தனி இல்லை. அந்த நபரே மந்திரமாக மாறிவிட முடியும்னு சேஷாத்ரி சுவாமிகள் சொல்லியிருக்காரு. அதற்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஒரு ஆனந்த குதியல் தான் அப்படின்னு அவர் ரொம்ப எம்பசைஸ் பண்ணியிருக்காரு. ஆனந்த குவியல்னா என்ன? எதை பார்த்தாலுமே சந்தோஷம்தான். அந்த நபருக்கு பசிக்காது, அந்த நபருக்கு தூக்கம் வராது, யாரையுமே அடையாளம் தெரியாது. அவர் மனசுல இருக்கிற சஞ்சலங்கள் எல்லாம் மறைந்து போகும். மனசு கட்டிலிருந்து விடுபட்டு சுவாமிக்குன்னா இறைவன் கிட்ட ரொம்ப நெருக்கமாக அவர் போயிட முடியும். அப்புறம் நெருக்கமா போயிட்டா அதுவே உன்னை இழுத்துக்கிட்டு போயிடும். இதை விட இன்னும் கொஞ்சம் உக்கிரகமாக ஜெபம் செஞ்சார்னா அந்த சக்தி, அவர்கிட்ட இருக்கிற சக்தி கூடிக்கிட்டே போகும். ஜெபம் பண்ற நபரே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாரு. முழுக்க முழுக்க இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருப்பாரு. அப்ப அவர் எது கேட்டாலும் கிடைக்கும், அவர் சொல்றதெல்லாம் பலிக்கும். இதுல இன்னொரு பெரிய சந்தோஷமும் இருக்கு நண்பர்களே. உனக்கு வேணும்ன்றத ஒவ்வொன்றையும் பகவானாக பார்த்து பார்த்து கொடுப்பார். அந்த நிலையில உன்னுடைய வார்த்தைக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் வித்தியாசமே இருக்காது. உன்னுடைய வார்த்தையெல்லாம் கடவுளுடைய வார்த்தை தான்.
உன்னுடைய செய்கையெல்லாம் கடவுளுடைய செய்கைதான். சரி, இந்த 8 மணி நேர ஜபத்துக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, எல்லா நேரமுமே ஜபம் பண்ணுன்னு தோணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. 8 மணி நேர ஜபம் 24 மணி நேர ஜபமாக மாறி போகும். அது இன்னும் உக்கிரகமாக இருக்கும், உக்கிரகமான பதிலையும் உங்களுக்கு தரும். இந்த மந்திர ஜபம்னு சொல்றது கற்றுக்கொள்வதில் இல்லவே இல்லை. பூஜை என்பது சொல்லி தந்து செய்வதல்ல, அது உள்ள இருந்து மனசுல இருந்து பீரிட்டு வெளியே வர வேண்டும்னு சொல்றார். தன் முனைப்பாக, அதாவது தன்னை போலவே கிளர்ந்து எழுந்து அதற்குள்ளேயே அந்த ஜெபம் பண்ற நபரே மயங்கி சரிந்து விட வேண்டும். அதுதான் சரியான ஜெபம். நாம சடங்கா செய்யற போதும் எதிர்பார்த்து உட்கார்ற போதும் செய்யற ஜெபத்தினுடைய வீரியம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போகுது. சுவாசம் எப்படி நமக்கு இயல்பாக நடக்குதோ அதே மாதிரி சுவாசம் இயல்பையே நடக்கிற மாதிரி நம்முடைய ஆன்ம நிலைக்கு அழைத்து போகும். எது? உன்னதமான ஆன்ம நிலைக்கு அழைத்து போகும். எது? நாம் செய்கிற ஜபங்கள். இது சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரசங்கத்தின் போது சொன்ன விஷயங்கள். எனவே ஜபம் பண்ணுவதற்கு பழகுங்கள். 1 மணி நேரம் பண்ணா என்ன பலன்? 3 மணி நேரம் பண்ணா என்ன பலன்? காலையிலும் மாலையிலும் பண்ணால் என்ன பலன்? 8 மணி நேரம் செய்தால் என்ன பலன்? நாள் முழுவதும் செய்தால் என்ன பலன்? இறைவனுக்கு அடுத்து போய் நின்று நீ வேற இல்லை கடவுள் வேற இல்லைன்ற நிலைக்கு போகலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஜெபம் செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது. எனவே உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூல்ல ஜெபம் செய்வதற்கு என்று நேரத்தை ஒதுக்கி ஜெபம் செய்ய பழகி அதனால் கிடைக்கிற பலன்களை முழுவதுமாக நீங்கள் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். நான் ஜெபம் செய்கிறேன், ஆனால் இவ்வளவு லெங்க்தியர் பீரியடுக்கு என்னால் செய்ய முடியல வேலை நிமித்தமாக. அதை நான் இதை எப்போ படித்து தெரிஞ்சுக்கிட்டேனோ அந்த டைமை எக்ஸ்டெண்ட் செய்வதற்கு நான் சின்சியராக முயற்சி செய்வேன். நீங்களும் உங்களுடைய டிஸ்போசபிள் டைமை வச்சு எவ்வளவு நேரம் ஜெபம் செய்ய முடியும்னு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்.